நமத்து போன விஜயின் பொலிட்டிக்கல் பாம் பின்னணி என்ன? தாவேகாவுடன் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என அக்கட்சி தலைவர் விஜய் வீசிய பொலிட்டிக்கல் பாம் நமுத்து போய்விட்டதாக விமர்சனங்கள் கிளம்பி இருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27, 2024 அன்று விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. அதில் விஜய் கொள்கை எதிரி மற்றும் அரசியல் எதிரி யார் என்பதை குறிப்பிட்டார். அப்போது தாவேகாவுடன் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என்று அறிவித்தார். தமிழக அரசியலில் இது ஒரு புதிய முன்னெடுப்பாக பார்க்கப்பட்டது. தாவேகாவினர் அதை பொலிட்டிக்கல் பாம் என்றெல்லாம் கொண்டாடினர். ஏனெனில் பொதுவாக பெரிய கட்சிகள் கூட்டணியை ஏற்றுக்கொண்டாலும் ஆட்சியில் பங்கு தர முன் வருவதில்லை. ஆனால் விஜய் வீசிய அந்த பாம் தற்போது நமுத்து போய்விட்டதாக விமர்சனங்கள் கிளம்பி இருக்கின்றன. இது குறித்து நம்மிடம் பேசிய அரசியல் நோக்கர்கள் சிலர் திமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை தன் பக்கம் ஈர்க்க விஜய் ஒரு மெகா பிளானை கையில் எடுத்தார். அதன் ஒரு பகுதியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். அதிகார பகிர்வு ஆசை காட்டி பல முக்கிய கட்சிகளை தன் பக்கம் இழுக்கலாம் என அவர் கணக்கு போட்டிருந்தார். ஆனால் ஒரு தேர்தலில் கூட களம் கண்டிராத விஜயின் வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்கும் என்பது புதிராகவே இருப்பதால் எந்த கட்சியும் பனையூர் பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும் என தாவேகா பெரிதும் நம்பியது. துணை முதல்வர் பதவி, 70 சீட் என ஆஃபர்களை அள்ளி வீசினார்கள் பனையூர் வாசிகள். ஆனால் டெல்லி அரசியலை கருத்தில் கொண்டு திமுகவுடனே தொடரலாம் என காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்து கூட்டணியை உறுதிப்படுத்தியது. புதிய கட்சியை தொடங்கி இருக்கும் பண்ருட்டியார் மட்டுமே தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இதனால் விஜயின் பொலிட்டிக்கல் பாம் நமுத்து போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். இது குறித்து பேசும் தாவேகா நிர்வாகிகள் அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னது கூட்டணிக்காக அல்ல, அது மக்களின் அதிகாரத்தை மக்களிடமே ஒப்படைப்பதற்கான ஜனநாயக பண்பு. மற்ற கட்சிகள் வராவிட்டாலும் தமிழக மக்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள். 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் தேர்வு செய்யும் வேலைகள் நடக்கின்றன. நாங்கள் தான் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம் என்றனர் நம்பிக்கையுடன்.